உங்களுக்கு வந்து அரைக்கோளத்திற்குரிய சமன்பாடு தெரியணும். ஓகே, இதுதான் ஒரு அரைக்கோளம். சரியா? அரைக்கோளம். அதனுடைய ஆரை வந்து என்னன்னு தந்திருக்கிறாங்க? ஆரை வந்து ஆர். ஓகே, ஆரை ஆறாக இருக்கிறது. ஆகவே இந்த உருளையின் அரைக்கோளத்தினுடைய சமன்பாடு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய கனவளவு 4/3 φr கணத்தின் அரைவாசி. ஆகவே 2/3 φr கணம். நமக்கு தெரியும், ஒரு முழு கோளம் வரும் பட்சத்துல அதன் கனவளவு 4/3 φr கணம். இது ஒரு அரைக்கோளம். ஆகவே 2/3 φr கணம். என்ன செய்ய போறாங்க அப்படின்றத விளங்கிக்குவோம். இதனை உருக்கி, சரியா, 56 திண்ம செவ்வட்ட கூம்புகள் உருவாக்க போறாங்க. சின்ன சின்ன கூம்புகள் உருவாக்க போறாங்க. எத்தனை கூம்புகள்? மொத்தமா 56 கூம்புகள் உருவாக்க போறாங்க. 1, 2, 3 இந்த மாதிரி மொத்தமாக 56 கூம்புகள் இந்த சந்தர்ப்பத்துல உருவாக்க போறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு தரவு தரப்பட்டுள்ளது. சரி, பார்ப்போம். இதிலிருந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கனவளவுகளை சமப்படுத்துறது தான் இங்கேயும் செய்ய போறோம். மேலதிகமா தரவு தந்திருக்காங்க. அடியின் ஆரை. ஓகே, இந்த கூம்பினுடைய அடியின் ஆரை 1/4 ஆகும். அரைக்கோளத்தின் ஆரையின் 1/4 பாகம். ஓகே, இப்ப கோளத்தின் ஆரை வந்து ஆர். சரியா? அதன் 1/4 பங்கு அப்படின்னு தந்திருக்காங்க. 1/4 பங்குனா இது ஆறா இருந்தா இதனுடைய ஆரை எவ்வளவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6/4. 1/4. சரியா? இது 1 மீட்டரா இருந்தா இது 1/4 மீட்டர். இது 6 சென்டிமீட்டரா இருக்கு. இது 6 சென்டிமீட்டரின் கீழ் 4. சரியா? அதனை 4ஆல் வகுப்பதற்கு சமனாக உள்ளது. உயரம் h ஆகவும் உள்ள. சரி, ஆரை நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கூம்பினுடைய உயரம் வந்து h ஆக இருக்கு. அப்ப இந்த மொத்தத்தையும் முறுக்கி எத்தனை செய்ய போறாங்க? இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா 56 திண்ம செவ்வட்ட கூம்புகள் உருவாக்க போறாங்க. உலோகம் வீணாகி போவதில்லை என கருதி அரைக்கோளத்தின் ஆரைக்கும் ஒரு கூம்பின் உயரத்திற்கும் இடையிலுள்ள தொடர்பு r சமன் இதனால் தரப்படும் என காட்டுக. ஓகே, இதனை சுருக்கி r வந்து 7/4 h அப்படின்றத காட்ட போறோம். சரி, என்ன செய்ய போறோம்? இந்த அரைக்கோளத்தின் கனவளவு வந்து 56 கூம்புகளின் கனவளவிற்கு சமன். அதுதான் நீங்க முதல்ல எழுதணும். அரைக்கோள கனவளவு சமன் 56 கூம்புகளின் கனவளவு. 56 கூம்புகளின் கனவளவு. தொடர்ச்சியா பார்ப்போம். அரைக்கோளத்தின் கனவளவு. சரியா? அரைக்கோளத்தின் கனவளவு நமக்கு தெரியும். 2/3 φr கணம். 2/3 φr கணம். அது எதற்கு சமனமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா φr கணம். 56 கூம்புகளின் கனவளவு. 56 ஒரு கூம்பினுடைய கனவளவுக்கு என்ன சமன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தேன். 1/3 φr வர்க்கம் h. 1/3 φr வர்க்கம் h. அதாவது 1/3 அப்படின்றது அதுல வரக்கூடிய ஒரு மாறிலி பெருமானம். சரியா? அது அப்படியே இருக்கும். ஃபை எவ்வளவுன்னு பிரதியிட சொல்லியிருக்காங்க? 22/7. 22/7. ஆர் வர்க்கம் அப்படின்றது என்னன்னா, இந்த உருளையினுடைய ஆரை. சரியா? சாரி, கோளத்தினுடைய ஆரையும் கூம்பினுடைய ஆரையவும் வேறுபடுத்தி நமக்கு அடையாளப்படுத்த தெரியணும். கூம்பினுடைய ஆரை எவ்வளவு? 6/4. சரியா? 6/4 இதனுடைய வர்க்கம் தான் நீங்க போடணும். நேரடியா 6 வர்க்கம்னு இங்க பிரதியிட்டு வைக்கிறது இல்ல. இப்ப நம்ம என்னத்தை கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூம்பின் ஆரை வந்து 6/4. சரியா? 6/4. ஆகவே அந்த 6/4க்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டு பழகணும். தர கூம்பினுடைய உயரம் வந்து h. ஓகே, கூம்பினுடைய உயரம் h. இது நமக்கு கிளியரா எழுத தெரியணும். சரியா? φr வர்க்கம் h அப்படின்னு இங்கேயும் போட்டு வைக்கிறது இல்ல. 5க்கு பதிலா 22/7 போடலாம். ஆரை வந்து கூம்பின் ஆரையை தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இந்த இடத்துல கூம்பின் ஆரையை தான் கன்சிடர் பண்ண போறோம். கூம்பின் ஆரை 6/4 தானே. ஆகவே அதனுடைய வர்க்கத்தை தான் நீங்க இந்த இடத்துல எழுதி காட்டணும். சரி, 2/3 φr கணம். இது முடிந்த அளவுக்கு சுருக்குவோம். சரியா? 56 தர 1/3 தர 22/7 தர 6/4 வர்க்கம். சரியா? 6/4 முழுவதன் வர்க்கம். ஆகவே அதை நம்ம எழுதலாம் 6இன் வர்க்கத்தின் கீழ் 4க்கு வர்க்கம். 6க்கும் வர்க்கம் வரும், 4க்கும் வர்க்கம் வரும். அப்ப 4இன் வர்க்கம் எவ்வளவு? 16. 16 தர h.
இந்த கோவையை சுருக்கி ஆர் சமன் இவ்வளவு அப்படின்று எடுக்க போறோம். சரி, அவ்வளவு கஷ்டமானது இல்ல, இலகுவான விடயம் தான். தொடர்ச்சியா அதை நம்ம செய்வோம். இந்த கோவையை மேலும் சுருக்கும். சரி, 2/3 πr கணம் சமன் முதல்ல 56 சுருக்கக்கூடியது சுருக்கிடுவோம். 56 7ஐயும் சுருக்கலாம். அப்ப 1 7 7 8 7 56. சரியா? அடுத்து 8ஐ 22ஆல பெருக்கணும். சரியா? 8ஐ 22ஆல் பெருக்கணும். அது 8ம் தொகுதி எண்ல இருக்கு, 22ம் தொகுதி எண்ல இருக்கு. 8 22 176. 176 அதன் கீழ் இந்த 3. சரியா? 3 தர r வர்க்கத்தின் கீழ் 16 தர h. r வர்க்கத்தின் கீழ் 16 தர h. ஓகே. அடுத்து என்ன செய்ய போறோம்? இங்கேயும் 3. சரியா? இந்த 3 இங்க வகுக்கப்பட்டிருக்கு. அவரை அங்க கொண்டு போய் பெருக்குவோம். இங்க ஒரு 5 இருந்தது. இந்த 5க்கு பதிலா நம்ம 22ன் கீழ் 7 பிரதியிடலாம். 22ன் கீழ் 7 பிரதியிடுவோம். ஏன்னா விடையில பாருங்க, நம்ம லாஸ்ட் இயர் செய்த பேப்பர்ல எல்லாம் விடையிலையும் 5 அப்படின்ற ஒரு பெருமானத்தை தந்திருந்தாங்க. ஆகவே அதை நம்ம சுருக்க தேவையில்லை. இந்த இடத்துல 5க்கு எந்த பெருமானம் தரப்படல தானே. 5ன்ற அந்த தானம் வந்து விடையில தரப்படல. ஆகவே 5க்கு பதிலா 22ன் கீழ் 7 நம்ம பிரதியிடலாம். 22 தர 2 44ன் கீழ் 21 r கணம். 44ன் கீழ் 21 r கணம் சமன் 176 r வர்க்கம் h அதன் கீழ் 48. அதன் கீழ் 16 தர 3 48 அப்படின்னு வரும். இதற்கு அடுத்து எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, r கணம் இந்த பக்கமே இருப்பாரு. அந்த பக்கமா என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 176 r வர்க்கம் h. அது இங்க 21 வகுக்கப்பட்டிருக்கு தானே. இந்த வகுக்கப்பட்டிருக்க 21 அந்த பக்கமா கொண்டு போய் பெருக்கிடுவோம். பெருக்க போறோம். அடுத்தது கீழே 48 அவ்வாறே இருக்கும். இங்க பெருக்கப்பட்டிருக்க 44 அந்த பக்கமா கொண்டு போய் வகுக்க போறோம். கவனமா பாத்துக்கோங்க. என்ன செய்யறோம்? இங்க வகுக்கப்பட்டிருக்க 21 எதிர்பக்கமா கொண்டு போய் பெருக்கி இருக்கும். இங்க பெருக்கப்பட்டிருக்க 44 கீழே கொண்டு போய் பகுதி எண்ல வகுத்திருக்கிறோம். சரியா? பகுதி எண்ல வகுத்து எழுதியிருக்கிறோம். இதுக்கு அடுத்து சுருக்குனீங்கனாலே உங்களுக்குரிய விடை வரக்கூடியதா இருக்கும். என்னென்ன சுருக்கலாம்? 44ஐயும் 176ஐயும் சுருக்கலாம். ஆகவே இதுல ஒரு 44 44 4 தடவை 44 தான் 176. அதற்கடுத்து 4ஐயும் 48ஐயும் சுருக்கலாம். சரியா? 4ஐயும் 48ஐயும் சுருக்குனீங்கன்னா 1 4 4 12 தடவை 4 48. 12 தடவை 4 48. அதுக்கடுத்து 21ஐயும் 12ஐயும் சுருக்கலாம். 7 3 21 3 12. 7 3 21 3 12. சரியா? 3 12. இப்ப சுருக்கினதுக்கு அப்புறமா எழுதுறேன். r கணம் சமன் 7 r வர்க்கம் h. தொகுதி எண்ல பாத்தீங்கன்னா வேற எந்த பெருமானமும் இல்ல. மற்றது எல்லாமே சுருக்கிட்டோம். 7 r வர்க்கம் h இன் கீழ் பகுதி எண்ல 4. பாருங்க, நமக்கு ஆறுக்குரிய விடைதான். 7ன் கீழ் 4 h வந்துருச்சு. மேலதிகமா இந்த r வர்க்கம் இருக்கு. இங்க பெருக்கப்பட்டிருக்கு r வர்க்கம். சரியா? இங்க எல்லாமே பெருக்கல் பிணைப்புல இருக்கு. அந்த பக்கமா r கணத்தை r வர்க்கத்தால வகுக்கணும். வகுக்கும் போது 7ன் கீழ் 4 h. இந்த இடத்துல என்ன செய்திருக்கோன்றத கவனமா பாத்துக்கணும். இந்த r வர்க்கம் இங்க பெருக்கப்பட்டிருக்காரு. பாருங்க, இறுதியா விடையில நமக்கு r தான் கேட்டிருக்கிறாங்க. r வர்க்கமோ r கணமோ கேட்கப்படல. அதனால இந்த இங்க இருக்கு பெருக்கப்பட்டிருக்க r வர்க்கத்தை எதிர்பக்கமா கொண்டு போய் வகுத்து விட்டுரும். r வர்க்கத்தை r ஆல வகுத்தீங்கன்னா rன்னு வரும். r வர்க்கத்தை r ஆல வகுத்தீங்கன்னா r சமன் 7ன் கீழ் 4 h. r சமன் 7ன் கீழ் 4 h. இதுதான் உங்களுக்கு காட்ட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த பெருமானத்தை தான் உங்களுக்கு சுருக்கி காட்ட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து பாப்போம் என்னென்ன செய்திருக்கோம்னு சொல்லி இந்த கேள்வியில. அப்படின்னா அந்த அரைக்கோளம் ஒன்றை உருக்கி 56 கூம்புகள் செய்யப்படுறாங்க. ஆகவே அரைக்கோளத்தின் கனவளவும் 56 கூம்புகளின் கனவளவுக்கு சமப்படுத்தணும். கூம்பின் ஆரை வந்து அரைக்கோளத்தின் ஆரையின் 1ன் கீழ் 4 மடங்கு. ஆகவே அது 6 இருந்தா இவர் வந்து 6ன் கீழ் 4. அந்த மாதிரி போட்டு இவ்வளவுதான் இதுல நீங்க கனவளவு சம்பந்தமா செய்ய வேண்டிய வேலை. மேலதிகமா இருக்குது எல்லாமே சுருக்கல் சமன்பாடுகளின் சுருக்கல் மெத்தட் தான். சரியா? இங்க வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 7ஆல சுருக்கணும். ஆகவே 8 7 56 ஒரு 7 7. அதற்கு அடுத்தபடியா பைக்கு பதிலா 22ன் கீழ் 7 பிரதியிட்டுட்டு இங்க சுருக்கக்கூடியதை சுருக்கிட்டோம். சரியா? 21 இங்க வகுக்கப்பட்டிருக்காரு, அவரை கொண்டு போய் பெருக்கிட்டு 44 பெருக்கப்பட்டிருக்காரு, அவரை கொண்டு வந்து வகுத்தோம்.
44ஐயும் 176ஐயும் சுருக்குனா 1 44 44 4 44 176. 48ஐயும் 4ஐயும் சுருக்கணும். 1 4 4 12 தடவை 4 48. அடுத்தது 21ஐயும் 12ஐயும் சுருக்குனா 7 3 21 3 12. r கணம் சமன் 7/4 into r வர்க்கம் h. இங்க r வர்க்கம் இருக்காரு தானே, அவரை கொண்டு வந்து பெருக்கப்பட்டிருக்க பெருமானத்தை இந்த பக்கமா கொண்டு வந்து வகுத்தீங்கன்னா r கணத்தின் கீழ் r சமன் 7/4 h. இறுதியாக r சமன் 7/4 h அப்படின்ற விடையை சுருக்கி எடுத்துக்கொள்ளலாம்.